வெல்கம் டு இது வேற லெவல் சமையல். இன்றைக்கி எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக ஒரு ஆப்பம் செய்ய போகிறோம். இது எளிதில் ஜீரணமாகிற உணவில் இது ஒன்று. 3 வேளையும் கூட சாப்பிட்லாம். ஆப்பம் நல்லாயிருக்கும். இது நம்ம வேறு மாதிரி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இது 1/2 கிலோ பச்சரிசி 3 தடவை கழுவி துணியில் உலர்த்தி லைட்டாக ஈரம் இருக்கும்போதே நம்ம மிக்சியில் அரைச்சிடணும். 1/2 மூடி தேங்காய், 500 மில்லி தண்ணியில் ஒரு தடவையாக தான் கரைச்சி எடுத்துக்கணும். இது தேவையான அளவு எண்ணெய், இது 50 தயிர், 15 கிராம் உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மாவில் இந்த தேங்காய் பாலை 1 கிலோ அரிசினா 1 தேங்காயை போட்டுக்கலாம். நம்ம 1/2 கிலோ தான் எடுத்துருக்கோம். இதில் பாதி தேங்காயை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்குவோம். ஆப்பம் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ நம்ம 50 தயிர் அதையும் இதோட ஊற்றிக்குவோம். அப்போ தான் இந்த மாவு புளிக்கும். இதோட இந்த அளவுக்கு உப்பு, இது கொஞ்சம் 15 கிராம் இருக்கும், இதோட போட்டுக்குவோம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம 7 மணிக்கு கலந்து வச்சோம்னா காலையில் ஒரு 9 மணி போல் ஊற்றிக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா புளிச்சு வரும் இந்த மாவு. இதை நம்ம புளிக்க வைப்போம். அவ்வளோதான், இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நம்ம இதை புளிக்க வச்சுருக்கோம். இப்போ எப்படி ஆப்பம் ஊற்றுறதுன்னு பார்ப்போம். அங்கே லேசாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றி சுற்றி தடவி விட்டுடலாம். இந்த பக்கம் வரும்போது எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா முருகலாக சுட்டு எடுக்கலாம். அவ்வளோதான், 2வது ஆப்பமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால், சிக்கன் கிரேவி, இது எது வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். கடலை குழம்பு அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவியும் தேங்காய் பாலும் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றே உங்களுக்கு வரும்.